வணக்கங்க. நான் ராஜசேகர். சடன்லி போன மாதம் என்ன ஆகி போச்சுன்னா, கையே தூக்க முடியல. ஒரு ஃபைன் மார்னிங் கையை தூக்க முடியாமல் சட்டையை கூட போட முடியல. டாக்டர் ஒரு அட்வைஸ் பண்ணார் எனக்கு. சார், இந்த இன்ஜெக்ஷனால் மட்டும் இது சரியாகாது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணணும். நான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தாய் ஃபிசியோதெரப்பி டாக்டர் அருணாச்சலம் அவர் ஏற்கனவே வேறு ஒரு இடத்துல இருக்கும்போது என்னுடைய மதருக்கெல்லாம் அவர் இதே மாதிரி எக்ஸசைஸ் ஃபிசியோ இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால கூட்டிகிட்டு வரும்போது ஐ தாட் என்ன எக்ஸசைஸ் இவங்க ஹீட் தெரப்பி கொடுப்பாங்க, வேறுனா எதாவது பிடிச்சி இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க, இதுதானே என்ன சரி பார்ப்போம் அப்படிங்கிற தாட்டில் தான் நான் வந்தேன். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வரும்போது நான் வரும்போது அவரை சந்தித்தேன். அவர் இன்னிலேருந்தே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். பட் அவர் ஒரு 2 நாள் கழிச்சு 3ஆவது நாள் ஒரு மிஸ்டர் அருணாச்சலம் டாக்டர் அவர் எனக்கு சில எக்ஸசைஸை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். இந்த எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள், பட் அது செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டம்னு சொல்கிறத விட அதனால் எனக்கு ரிலீஃப் கிடைச்சிது. டே பை டே அந்த சின்ன விஷயங்கள், ஒரு ரப்பரை பிடிச்சி எழுதுறது, ஒரு பந்தை தூக்கி எறிகிறது, இதெல்லாம் சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒருடைய டாக்டர் அதுக்கு படித்தவங்க, அந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டுன்ற ஒரு படிப்பு படித்தவங்க சொல்லி கொடுக்கும்போது அதோட விஷயமே வேறு வகையாகத்தான் தெரியுதே தவிர்த்து இது மாதிரி இருக்கக்கூடிய ஃபிசியோ ப்ராப்ளம் வரக்கூடியவர்கள் எக்ஸசைஸ் இவர் சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸை தயவு செய்து வீட்டில் ஒரு அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு சொச்சகாலம் பெயின்ஃபுல்லாகவும் இல்லாமல் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். வணக்கம்.